அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு ஊமத்தங்காய் வைத்து ஒரு தாந்திரிக பிரயோகம். இந்த பிரயோகம் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேர் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு காரியம் நம்ம நடக்க போகுது, ஒரு காரியத்தை நம்ம வெற்றி கிடைக்கணும். அந்த காரியம் மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், சரிங்களா? ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு கடை வைக்க போகிறோம், அந்த கடை சிறப்பாக நடக்கணும். ஒரு தொழில் செய்ய போகிறோம், அந்த தொழில் சிறப்பாக நடக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஒரு அதுதான் நம்ம லைஃப்பில் மாற்ற போகிற ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா, அப்போ இந்த ஊமத்தங்காய் பிரயோகம் 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அருமையான ஒரு தாந்திரிக பிரயோகம். ஊமத்தங்காயை வச்சு தாந்திரிகத்தில் நிறைய பிரயோகம் பண்ணலாம். நல்லதுக்கு நிறையா பண்ணலாம். ஊமத்தங்காய்னா எல்லாருமே கெட்டதுக்கு மட்டும் தான் வச்சு பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தாந்திரிகத்தில் ஊமத்தங்காயை வச்சு அருமையாக வெற்றி கிடைக்கும். ரொம்ப எளிமையாக ஜெயிக்கலாம் தாந்திரிக பிரயோகத்தில். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, பிரதோஷத்துக்கு 6 நாளைக்கு முன்னாடி கணக்கு வச்சுக்கோங்க. நல்ல ஊமத்தங்காய், வெண் ஊமத்தையாக இருக்கலாம், பொன் ஊமத்தையாக இருக்கலாம், கரு ஊமத்தையாக இருக்கலாம். எந்த ஊமத்தங்காயாக இருந்தாலும் சரி, அது விளையிற இடம் மட்டும் கொஞ்சம் நல்ல இடமா இருக்கணும். அது நிறைய கிடைக்கும். ரோட்டோரங்களில் பார்த்திங்கன்னா நிறையா வயல்காலில், வயல்வெளியில், சிட்டிக்குள்ளே நிறைய இடங்களில் இந்த ஊமத்தஞ்செடி எப்பயுமே முளைக்கும். அந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற இடமா இருக்க மட்டும் பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு 6 ஊமத்தங்காய் பிடுங்கிட்டு வாங்க. பிடுங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த பிடுங்குறப்ப உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் குலதெய்வம், சித்தர்களை நினைத்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு, எனக்கு நல்லதுக்காக இதை நான் எடுக்கிறேன், இந்த மூலிகையோட சாபம் எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களோட இஷ்ட தெய்வம், சித்தர்களும், முன்னோர்களையும் நினைத்து ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு 6 ஊமத்தங்காய் எடுத்துங்க. எடுத்து நேரம் வீட்டுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்து மஞ்சள் தண்ணியில் அந்த ஊமத்தங்காய் கழுவிடுங்க. கழுவிட்டு 6 ஊமத்தங்காயும் மாலையாக கோருங்க. மாலையாக கோர்த்துட்டு நேராக சிவன் சன்னதிக்கு போங்க. போய் சிவபெருமானுக்கு இந்த மாலையை ஊமத்தங்காய் மாலையை போடுங்க. மாலையாக போட்டுட்டு 2 நெய் தீபம் ஏற்றி, சுத்தமான நெய்யாக இருக்கணும், சரிங்களா? 2 நெய் தீபம் ஏற்றி சிவபெருமான்கிட்ட உங்கள் கோரிக்கையை முன்வைங்க. நீங்கள் எதுக்காக இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணுறீங்களோ அதை சிவபெருமான்கிட்ட ஒரு கோரிக்கையாக முன் வச்சுருங்க. ஐயா, நான் இதுக்காக வைக்கிறேன், எனக்கு இது வெற்றி கிடைக்கணும். நான் ஒரு வேலைக்காக போகிறேன், நான் ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு டிஎன்பி எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த எக்ஸாமில் எனக்கு வெற்றி கிடைக்கணும். ஏன்னா இப்போ அடுத்து வரப்போகுது டிஎன்பி எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இதை பண்ணலாம். இல்லை, நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், இந்த இன்டர்வியூ என் லைஃபே மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஜாப்பாக இருக்கலாம். அதுக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், இதில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற சிவபெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், இந்த தொழிலில் எனக்கு வெற்றி கிடைக்கணும், என் தொழில் நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் சிவபெருமான்கிட்ட அந்த கோரிக்கையை வைக்கலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம், நம்மளுக்கு லைஃப்பை மாற்ற போகுது, ஒரு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற நிலை வருதோ, அந்த விஷயத்துக்கு நீங்கள் சிவபெருமான்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். ஏன் சிவபெருமான்கிட்ட இது வைக்கிறதுனா, சிவபெருமானுக்கு ரொம்ப நார்த்தில் ஊமத்தங்காய், ஊமத்த இலை, இதை வச்சு நிறைய பிரயோகங்கள் இருக்குது நார்த்தில், தாந்திரிக பிரயோகம். இதோட அடுத்த வருஷன் இன்னும் வரும். அடுத்தடுத்து இந்த ஊமத்தங்காய் வச்சு என்னென்ன பிரயோகம் பண்ணலாங்கிறத நான் தாந்திரிக பிரயோகங்களில் நிறையா சொல்கிறேன். அதை பயன்படுத்துங்க, சரிங்க. அதில் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த இலைகளில் ஊமத்த இலை ரொம்ப பிடிக்கும், ஊமத்தம் பூ ரொம்ப பிடிக்கும், ஊமத்தங்காய் ரொம்ப பிடிக்கும். இந்த கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் சிவபெருமானுக்கு மாலையாக போட்டு பூஜை பண்ணி அந்த 6 நாள், 6ஆவது நாள் பிரதோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. 6 ஊமத்தங்காய் தான் மாலையாக கோர்க்கணும். இதை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினச்சது நிச்சயம் உங்களுடைய இலக்கு வெற்றி அடையும். இது என்னுடைய அனுபவம். இதை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தாந்திரிகத்தில் நிறைய பிரயோகங்கள் இருக்குது, தாந்திரிகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதுக்கான ஒவ்வொரு பதிவாக நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஊமத்தங்காய் வச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எந்தெந்த தெய்வத்துக்கு எப்படி அந்த பூஜை பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப செலவில்லாத பரிகாரம் தான். பண்ணி பாருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட நண்பர்களுக்கும், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும், உங்களோட ஃபேஸ்புக் குரூப்புக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இதுதான் நீங்கள் எனக்காக செய்கிற ஒரே விஷயம். நல்லது நண்பர்களே, மீண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.